இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் FDF தமிழ் சேனல். நாம் இன்றைக்கி தீபாவளி ரெசிபி சீரீஸில் கீ மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. மைசூர் பாக் செய்கிறதுக்கு 150 கிராம் அளவுக்கு கடலை மாவு சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 150க்கு 450 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். கப்பில் எடுத்திங்கன்னா 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு 450 கிராம் அளவுக்கு கீ எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீயை மெல்ட் பண்ணிக்கலாம். உருகிற அளவுக்கு இருந்தால் போதும். அதனால் ஜஸ்ட்டு ஹீட் பண்ணோன்னே நிறுத்திடலாம். அதே பேனில் கடலை மாவை கொட்டி வறுத்துக்கலாம். அதனோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும். கலர் மாற வேண்டாம். கீயில் 1/3 எடுத்து மாவை லம்ஸ் இல்லாமல் கலக்கி வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாகு தயாரிச்சுக்கலாம். 450 கிராம் சர்க்கரைக்கு 150 ml தண்ணி சேர்த்தணும் அப்படின்னா பாகுக்கு பதம் கரெக்டாக இருக்கும். ஒரு கம்பி பதத்துக்கு பாகு தயாரிச்சுக்கலாம். பாகு பிடிச்சிட்டு இப்படி விட்டோம் அப்படின்னா ஒரு லைன் கரெக்டாக ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இதுதான் பாகோட பதம். இப்போது கீயோட கடலை மாவை கரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸை நம்ம கொட்டி கலரிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சிம்மில் வச்சு செஞ்சுக்கலாம். நிறைய வச்சோம் அப்படின்னா அடி பிடிச்சிரும். கை விடாமல் கிளறணும். இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கீ விட்டு கிளறிக்கலாம். இப்போது நம்ம விட்ட கீ எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கிளறிக்கலாம். இந்த மாதிரி பொங்கி பொங்கி வர்றது தான் பதம். இந்த ஸ்டேஜில் கைவிடாமல் நல்லா கலரிக்கலாம். நமக்கு பதம் வந்துருச்சு பாருங்கள். எல்லா பக்கமும் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலரிக்கலாம். ஒரு ட்ரேயில் கீ க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பதம் வந்தவுடனே ரெடியாக வச்சுக்கோங்க. உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஒரு தோசை கரண்டியில் இந்த மாதிரி மேல் பகுதியை லெவல் பண்ணிக்கலாம். அந்த ஹீட்லேயே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே 1/2 அன் ஹவர் விட்டுடலாம். அரை மணி நேரம் கழித்து நமக்கு தேவையான அளவுகளில் பீஸ் போட்டுக்கலாம். மைசூர் பாக் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான மைசூர் பாக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நம்ம ஆல்ரெடி பீஸ் போட்டதுனால லைட்டாக எடுத்து விட்டோம் அப்படின்னாவே நமக்கு பீசஸ் எல்லாம் கலண்டு வந்துடும். ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள்.
சூப்பரான கீ மைசூர் பாக் ரெடி பண்ணிட்டோம். இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.